அனைவருக்கும் வணக்கம். டயபெட்டிஸ் அல்லது நீரிழிவு நோய் அப்படிங்கிற சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க உங்களோட தோள்பட்டை மூட்டு, அதாவது இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்குதா, நல்ல இயங்குதான்னு தெரிஞ்சுக்க அடிக்கடி செஞ்சு பார்க்க வேண்டிய 4 எளிய பயிற்சிகளாக சொல்கிறேன். இந்த எக்ஸசைஸ் எப்படி சரியாக பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது ஃபிங்கர்ஸை லாக் பண்ணிக்கிட்டேன், எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ கையை மேலே தூக்குறோம் பாருங்கள், தலையை ஒட்டி கொண்டாந்து காது கிட்ட நிறுத்திட்டேன். இந்த மாதிரிக்கு நிறுத்தி வச்சு உடம்பை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோணும். முடிஞ்சோ இன்னும் கையை முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி கொண்டுகிட்டு வரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்குன்னு இப்படி உடம்பெல்லாம் வளைக்க வேண்டாம். உடம்பை ஸ்ட்ரைட்டாக வச்சு கையை இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே மேலே தூக்குங்க லேசாக. இந்த மாதிரிக்கு வச்சுருக்கும் போது உங்களுக்கு ஷோல்டரில் எதுவும் பெயின் இல்லை அப்படின்னா உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த கை சரியாக தூக்க முடியலையோ அந்த கையில் ஷோல்டர் ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது மூமெண்ட்டும் ரொம்ப சிம்பிளான மூமெண்ட் தான். இதை செய்யறதுக்கு நீங்கள் செவுத்தை ஒட்டி நின்றுக்கணும். கையை வந்து செவுத்தில் வச்சுக்கிட்டு நல்லா கையை உரசிக்கிட்டே மேலே தூக்கிட்டு வாங்க. இப்படி தூக்கும் போது உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆரோக்கியமாக இருந்ததுன்னா ஷோல்டரில் எந்த பெயினும் இருக்காது. சப்போஸ் சுகர்னால, அதாவது சர்க்கரை நோயால் ஷோல்டர் ஜாயிண்ட் பாதிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கை இப்படி மேலே தூக்கும் போதே வலிக்கும். இதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இப்படி தூக்கும் போது இல்லை அப்படின்னா நல்லா அப்படியே மேலே கொண்டுட்டு வந்து 2 கையும் இப்படி கோர்த்துக்குங்க. இந்த கையை வந்து அப்படியே புடனி கேட்ட கொண்டு வந்துக்குங்க. இப்போ இந்த முழங்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 முழங்கையும் என்ன பண்ணுறீங்கன்னா கொண்டு போய் செவுத்தோடு ஒட்ட வைக்கணும். இந்த மாதிரிக்கு செவுத்தில் நல்லா முட்டிடுச்சு அப்படின்னா உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதை செய்யறதுக்கு நீங்கள் செவுத்தை ஒட்டி தான் நிற்கணும். கை வந்து இப்படி எல்போ ஜாயிண்ட் 90 டிகிரியில் தான் இருக்கணும். விரலை மடக்கிங்க. இந்த கட்டை விரலை வந்து வெளியில் நீட்டி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கை இப்படி திருப்பி கொண்டு இந்த செவுத்தில் ஒட்ட வைக்கணும். அந்த கட்டை விரல் போய் செவுத்தில் படிக்கணும். மறுபடியும் நியூட்ரல் பொசிஷனுக்கு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் ஷோல்டரில் வந்து ஏதாவது பெயினோ அல்லது பிடிப்போ இருந்தால் சர்க்கரை நோயால் உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். 4வது ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இதை செய்யறதுக்கு நீங்கள் செவுத்து பக்கம் திரும்பி நின்றுக்கணும். இந்த மாதிரிக்கு நின்றுக்கிட்டு 2 கையை இப்படி கோர்த்துக்கிட்டு நல்லா இப்படி மேலே கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு மேலே கொண்டு வாங்க. அப்புறம் நல்லா கீழே கொண்டு போங்க. இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு கையாக நல்லா இப்படி மேலே முடிஞ்ச அளவுக்கு கொண்டுட்டு போவாங்க. அப்புறம் கீழே கொண்டு வாங்க. நல்லா முடிஞ்ச அளவுக்கு இப்படி மேலே கொண்டு வாங்க. அப்புறம் இப்படி கீழே கொண்டு வாங்க. இந்த மூமெண்ட் எல்லாம் உங்களுக்கு பெயின் இல்லை அப்படின்னா உங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு செய்யறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து சர்க்கரை நோயால் பிடிப்பு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம்.